பிரைஸ் த லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 மாதங்கள் தேவன் நம்மை சுகமாய் பாதுகாத்தார். 4ஆம் மாதத்தில் பிரவேசிக்க தேவன் நம்ம கிருபை தந்திருக்கிறார். இந்த 4ஆம் மாதத்திலும் இந்த இணைப்பின் வாயிலாக உங்களை சந்தித்து பேசுவதில் மிகுந்த பேரானந்தம் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, கடந்து வந்த பாதைகளில் எத்தனை இடையூறுகள், எத்தனையோ கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எத்தனையோ தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் அந்த தடைகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியின் பாதையில் நடத்த அவர் சித்தமாக இருக்கிறார். ஆகையினாலே ஜெபத்தோடு இந்த மாதத்தில் பிரவேசித்து ஜெபத்தோடு ஆண்டவரோடு கூட இந்த மாதத்தை கடக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அப்படியானா நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் பாதைகள் கோணலான பாதைகளாய் காணப்படுகிறது, கரடுமுரடான பாதைகளாய் காணப்படுகிறது. செப்பனிடப்படாத பாதையிலே நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். ஆகையினாலே இந்த நாளில் ஆண்டவர் அமைப்பார் சொல்வது, நான் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்பதாக போய் பாதைகளை செவ்வை பண்ணுகிறேன். நான் உனக்கு முன்பதாக போய் பாதைகளை காணப்படுகிற தடுமாற்றங்களை அகற்றி பாதையை சீர்படுத்த போகிறேன், கோணலாக இருக்கிறவர்களெல்லாம் சரிப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் இந்த காலவேளையில் நம்மை பார்த்து சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு முன்பதாக போவதனால நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அவர் நமக்கு முன்பதாக செல்கிறபடினாலே நாம் அவருக்கு பின்னாடி லகுவாக கடந்து சென்று பாதைகளை கடக்க கிருபை தருவாராக. மீகா 2:13 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார், வாசல் வழியாய் அவர் பிரவேசிப்பார், நீங்கள் அவர் பின்னாடி போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தடைகளை நீக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். எத்தனையோ தடைகளை நான் கடந்து வந்து விட்டோம், எத்தனையோ தடைகள் நமக்கு இன்னும் எதிராகி காணப்படுகிறது. நம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடிக்கு சில தடைகள் காணப்படுகிறது, வேலை செய்ய இடங்களில் சில தடைகள் காணப்படுகிறது, தொழிலில் சில தடைகள் காணப்படுகிறது. எத்தனை விதமான தடை கற்களை நமக்கு முன்பதாக சத்துருக்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். தடை கற்களை ஆண்டவர் படிக்கற்களாக மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். ஆகையினால தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக செல்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய வருமானங்களில் எத்தனை விதமான தடைகள், ஒழுங்க வேலை செய்து இந்த சம்பளத்தை வாங்கக்கூடாதபடிக்கு சில தடைகள் காணப்படுகிறது, சுகவீனமாகிய தடைகள் காணப்படுகிறது, வியாதி ஆகிய தடைகள் காணப்படுகிறது, பல நிந்தை அவமானங்களாகிய தடைகள் காணப்படுகிறது, நான் ஜெபிக்க விடாதபடிக்கு சில தடைகள் காணப்படுகிறது, சில சோர்வுகள் தடையாக காணப்படுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார் என்று இங்கே மீகா 2:13 வாசிக்கிறோம். அப்போ தடைகளை அவர் நீக்கிற தேவன். இன்றைக்கு எவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையாய் காணப்படுகிறதோ அந்த தடைகளை அவர் நீக்கி போடுவார். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க கூடாதபடிக்கு தடை காணப்படுகிறது, உபவாசிக்க கூடாதபடிக்கு தடை காணப்படுகிறது, ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடி சில தடைகள் காணப்படுகிறது, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு போவதற்கு சில தடை கற்கள் காணப்படுகிறது. ஆனால் தடை கற்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தகர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசாலத்தை உண்டு பண்ண வல்லவராய் காணப்படுகிறார். உடைய பாதையில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ தடைகளை நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எல்லா தடைகளையும் அவர் மாற்றுகிற தேவன். காரணம், நமக்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவன் போகிற அப்படின்னாலே நமக்கு எதெல்லாம் தடைகளாக அவருக்கு தெரிகிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார்.
தடைகளாக நமக்கு தெரிகிறது மாத்திரமல்ல, அவருக்கு என்னுடைய பிள்ளை இந்த பாதையில் கடந்து வர முடியாது, இந்த பாதை தடையாய் காணப்படுகிறது, இந்த குறிப்பிட்ட காரியம் அவனுக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு எவைகள் தடையாக தெரிகிறதோ எல்லாவற்றையும் தகர்த்து போடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் தடைகளை தகர்த்து போடும்போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். பாருங்க, சில பொருளாதார தடைகள் காணப்படுகிறது. பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சம்பளம் தாமதமாக வரும். மாத்திரமல்ல, இந்த டாக்ஸி பிடிப்பார்கள். அதனால் வழக்கமாய் வருகிறதான அந்த சம்பளத்தை விட குறைவாகவே காணப்படும். அவருடைய வர வேண்டிய சம்பளத்தில் டாக்ஸி பிடிச்சு ஏதோ கொஞ்சமாக வரும். இந்த மாதத்தை கடத்துவதே ரொம்ப கடினமாய் காணப்படும். இப்படிப்பட்டதான பொருளாதார தடைகளை கூட அவர் நீக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்க நீங்கள் இவ்விதமான கவலையோடு காணப்படலாம். இந்த மாதம் எனக்கு சம்பளம் குறைவாய் காணப்படுமே, தாமதமாய் கிடைக்குமே, எப்படி இந்த தேவையெல்லாம் சந்திப்பது, என்னுடைய வருமானம் இந்த மாதம் குறைவாய் வருகிறப்படினாலே இந்தந்த காரியங்கள் தடைப்பட்டு விடுமே என்று சொல்லக்கூடியதான ஒரு நீண்ட ஒரு லிஸ்ட் உங்கள் கையில் இருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய தடைகளை தகர்த்து போடுகிறவர் எனக்கு முன்பதாக செல்லுகிறார். ஆகினாலே இந்த குறிப்பிட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் தடை இல்லை என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணுவீர்களானா அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர். பொருளாதாரத்தில் தடைகள், வியாதி பலகீனமாகிய தடைகள், தொழிலில் தடைகள், பல தடைகளை இன்றைக்கு நான் சந்தித்து கொண்டிருக்கலாம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறதான தேவன் நம்மோட கூட இருக்கலாம். தேவன் நம்மோட கூட இருக்கிறார். தடைகளை அவர் நீக்கி போடுவார். தடைகள் எப்படி இருக்குமா பாருங்க. இந்த 45ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிறதான பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தின் புதல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதாக 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 45:4 வாசிக்கும். தடைகள் எப்படி இருக்குதான், வெண்கல கதவு போலவும் இரும்பு தாழ்பால் போலவும் காணப்படுகிறது என்று ஏசாய் கூட குறிப்பிடுகிறார். அப்போ வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாட்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் தேவன் நமக்கு தருவேன் என்று சொல்கிறார். அவர் நமக்கு முன்பதாக போறப்படினாலே தடைகள் தகர்க்கப்படுகிறது, வெண்கல கதவுகள் உடைந்து போகிறது, இரும்பு தாழ்பாட்கள் உடைந்து போகிறது, அந்த கதவுக்கு உள்ளாடி காணப்படுகிறதான புதையல்களையும் பொக்கிஷங்களையும் தேவன் நமக்கு தருகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த 4ஆம் வசனம் புதையல்களும் பொக்கிஷங்கள் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் ஒருவேளை இந்த மாதம் எனக்கு நிறைய புதையல்கள் கிடைக்கும், அங்கங்கே புதைச்சி நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிற புதையல்களெல்லாம் என் கண்ணுக்கு தான் தென்படும் அப்படி நீங்கள் அர்த்தம் கொள்ளக்கூடாது. அவைகளே ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதை பார்க்கலும் நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் புதையல்களாக எவைகளை தருவார் என்றால் எரேமியா 33:3 வாசிக்கும் போது, என்ன நோய் கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று அங்கே வாசிக்கிறோம். அப்போது நம்ம தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்முடைய அறிவுக்கு எட்டாத, நம்முடைய ஞானத்துக்கு எட்டாத, நம்முடைய நினைவுகளுக்கு எட்டாத, நாம் இதுவரைக்கும் அறிந்திராத பெரிய காரியங்களை இந்த மாதல் தந்து நம்மை மகிழ்விக்க போகிற தேவனாக காணப்படுகிறார். தடைகளை மாற்றுகிறவர். வெண்கல கதவு போல தடை இருந்தாலும் அதை உடைத்து போடுகிறவர். இரும்பு தாழ்பால் போல தடை இருந்தாலும் அதை உடைத்து போடுகிறவர். உடைத்து தடைகளை நீக்கி உள்ளே இருக்கிறதான பொக்கிஷங்களை, புதையல்களை தேவன் நமக்கு தருகிற தேவன். புதையல் சொல்லும்போது எவ்வளவோ காலங்கள் முன்பதாக புதைத்து வைக்கப்பட்டவைகள் புதையல்களாக கிடைக்கிறது. நம்ம வாழ்க்கையில் கூட எவ்வளோ காலங்கள் முன்பதாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான சில புதையல்கள், எங்கேயோ மறைந்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், எங்கேயோ ஒளிந்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு முன்பதாக சென்று தடைகளை நீக்கும் போது அவைகளை தந்து நம்மை மகிழ்விக்க போகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாய் காணப்படும். நீங்கள் 104ஆம் சங்கீதம் வாசிக்கும் போது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உடைய கையை திறக்க நன்மையாய் திருப்தியாகும் என்று வாசிக்கிறோம். அப்போ தடைகளை நீக்கி வெண்கல கதவுகளை உடைத்து அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தரும்போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும்.
அவர் கொடுக்கும்போது நாம் வாங்கி கொள்வோம். எங்கிருந்து கொடுக்கிறாரு? எங்கேயோ மறைந்திருந்தது, எங்கேயோ புதைந்திருந்தது, எவ்வளோ நாட்களும் முன்பதாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்கள், நீண்ட நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவைகளை நமக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார். தடைகளை நீக்கி அந்த ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை நமக்கு தந்து நம்மை மகிழ்விக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எத்தனையோ தடைகளை நான் வாசிக்க முடியும். அநேக தடைகளை நீக்கி அவர் நம்மை விடுவிக்க வல்லவர், போஷிக்க வல்லவர், நம்ம நடத்த வல்லவர், நன்மைகளை தர வல்லவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, 2 சாமுவேல் 5:24 வாசிக்கும் போது, தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே, அந்த பெலிஸ்தரோட நான் யுத்தம் பண்ண போகலாமா? நீ போ, அவர்களை முறியடிப்பா என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல தாவீது போய் முறியடித்தார். 2வது முறை மறுபடியும் பெலிஸ்தர் தாவீதுக்கு எதிராக வந்தார்கள். அப்போது தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, பெலிஸ்தர் மறுபடியும் வந்து விட்டார்கள், நான் யுத்தம் பண்ண போகலாமா? அந்த 24 வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, நீ முசுக்கட்டை செடிக்கு பின்னாடி உட்கார்ந்துக்க. முசுக்கட்டை செடியில் அந்த சத்தம் கேட்கும்போது உனக்கு முன்பதாக கர்த்தர் புறப்பட்டிருப்பார், உன்னுடைய யுத்தங்களை நடத்த கர்த்தர் புறப்பட்டிருப்பார், நீ செய்ய வேண்டிய காரியங்களை உனக்காக செய்ய கர்த்தர் புறப்பட்டிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த முசுக்கட்டை செடியில் சத்தம் கேட்ட போது தாவீதும் அவனை சார்ந்தவர்களும் யுத்தத்துக்கு புறப்பட்டார்கள். யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றியை கண்டார்கள் என்று இதில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு முன்பதாக செல்லுகிறவர் நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற தேவன். யுத்தம்னு சொல்லும்போது பட்டயமும் ஈட்டி எடுத்து யுத்தம் பண்ணுகிறது அல்ல, அல்லது ஏவுகணைகளை ஏவிட்டு யுத்தம் பண்ணுகிறது அல்ல. அந்த யுத்தங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு யுத்தம் எபேசியரில் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில், மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமுடல் உள்ள பொல்லாதாவின் சேனையோடும் நம்ம போராட்டம் உண்டு என்று பவுல் சொல்கிறார். இப்போ இன்றைக்கு நமக்கு இருக்கிற போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சத்துடைய அந்தகார லோகாதிபதியோடு வானமண்டல் உள்ள பொல்லாதாவின் சேனையோடு நம்ம போராட்டம் காணப்படுகிறது. இந்த யுத்தங்களை செய்ய நமக்கு பலன் இல்லை, நமக்கு யுத்தம் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு முன்பதாக செல்கிறதான ஆண்டவர் நம்முடைய யுத்தங்களை அழகாய் செய்து முடிக்க நம்மோட கூட இருக்கிறார். நீங்கள் யோசுவா 5ஆம் அதிகார கடைசியில் வாசிக்கும்போது, அங்கே நான் வாசிக்கும்போது ஒரு யோசுவா கண்களை எடுத்து பார்த்தபோது ஒரு புருஷனை கண்டார். அவரை பார்த்து, நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் எதிராளியை சேர்ந்தவர் என்று கேட்டபோது அவர் சொல்கிறாரு, இப்போது சேனையின் அதிபதியாக நான் புறப்பட்டு வந்தேன். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட சேனையின் அதிபதியாக உங்களோட கூட இருந்து உங்களுடைய யுத்தங்களை நடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். உங்களுடைய யுத்தங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதான சில யுத்தங்களை அவர் முன்னின்று அந்த யுத்தங்களை நடத்த உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறவர். நாம் இங்கே வாசிக்கிற 24 வசனத்தில் முசுக்கட்டை செடியில் சத்தம் கேட்கும்போது கர்த்தர் உனக்கு முன்பதாக யுத்தத்துக்கு புறப்பட்டிருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்களை செய்வதற்காக நம்ம முன்பதாக சென்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிற அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை யுத்தங்கள் காணப்படுகிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம், எத்தனை விதமான மாம்சீக சுபாவங்கள் நமக்கு எதிராக செயல்படுகிறது. ஆவிக்குரிய ஜீவத்தில் தடுக்கும்படியாக மாம்சீக ஜென்ம சுபாவங்கள் எழும்புகிறது. அவைகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். ரோமரில் வாசிக்கும் போது, ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாருங்க, ஆவிக்கு விரோதமாக மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் போராடி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் நம்முடைய சொந்த பலத்தினாலேயோ சொந்த சாமர்த்தியத்தினாலேயோ ஜெயம் எடுக்க முடியாது. இந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கும்படியாக, இந்த யுத்தத்தில் நடத்தும்படியாக நான் சேவிக்கிற ஆண்டவர் நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். நமக்கு முன்பதாக வருகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நம்முடைய யுத்தங்களை நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருந்து யுத்தங்களை நடத்துவாராக. நமக்கு முன்பதாக சென்று கோணலானவளை செவ்வையாக்கி கரடுமுரடனை சமமாக்கி வெண்கல கதவுகளை உடைத்து பெரிய ஜெயத்தை தந்து நம்மை நடத்த
ஆமாண்டா ஆண்டோட சமம் ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலானவளை செவையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறதாவே. ஏசப்பா, அந்த 4வது மாதத்தில் எங்களை முன்பதாக நீ சென்று கோணலானவளை செவையாக்கி கரடும் வருடான சமமாக்கி கிதாவே எங்களை எதிராய் காணப்படுகிற வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து தடைகளை விலக்கி கிதா எங்களை ஜெயத்தின் பாதையில் அந்த ஒரு அதிசய பாதையில் அற்புத பாதை நடத்த சித்தமாக இருக்கிறீரே. நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய யுத்தங்களை நடத்த எங்களை முன்பதாக நீ புறப்படுகிற தேவனாக இருக்கிறீரே. அதற்கு நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட என்னோடு ஜபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு உங்களுடைய பிரதான கிருபை இருக்கட்டும். அற்புதமாக இந்த மாதத்தில் நடத்துவீராக கர்த்தாவே. குறிப்பாக அந்த ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதான அருமையான உடைய பிள்ளைகள் எசுப்பா மக்கள் ஸ்தோத்திரம். அரசு வேலை செய்கிறதான உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே மக்கள் ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஊதியம் குறைவாகவே கிடைக்கும், தாமதமாகவே கிடைக்கும். நீங்கள் இந்த காரியத்தில் முன்னின்று அற்புதங்களை செய்யணும்னு ஜபிக்கிறோம். உங்களுடைய தங்களை நாமத்தை மையப்படுத்துங்க. அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை